சோசியல் மீடியா ஏஆர் ரஹ்மான், சாய்ரா பானு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு உலக ரசிகர்கள் போற்றுகின்ற ஆஸ்கர் நாயகன், இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த ஆஸ்கர் நாயகன் ஏஆர் ரஹ்மான் அவர்களின் துணைவியார் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி தற்போது வரை அது காட்டுத்தீ போன்று பரவி வருகிறது. அது என்னவென்றால், ஏஆர் ரஹ்மான் அவர்களை விட்டு நான் பிரிகிறேன் என்ற அந்த செய்திதான். ஊடகங்கள் மூலமாக அறிந்து கொண்ட ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மிகவும் மன வருத்தத்தோடு ட்விட்டரில் ஒரு பதிவை போட்டு வருந்தி இருக்கிறார். ஆக இது ஒரு குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும், எல்லா இடத்திலும் நடக்கக்கூடியதாக இருந்தாலும், 4 சுவற்றுக்குள் நடந்துவிட்டால் யாரும் அவர்களை கேட்க மாட்டார்கள். அது பொதுவெளியில் வருகின்ற பொழுதுதான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்வார்கள். ஆக ஏஆர் ரஹ்மான் அவர்களை பற்றி உலகிலுள்ள அனைத்து தமிழர்களுக்கும் உலக மக்களுக்கும் தெரியும். அவர் எவ்வளவு பெரிய மனிதநேயமிக்க ஒரு மாமனிதர், இறைவனை எப்படி உண்மையாக வழிபடுகிறார், ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு மாமனிதர். அவரிடம் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதனுக்கு, ஒரு மனித நேயருக்கு இப்படி ஒரு பேரிடி சகோதரி சாய்ரா பானு அவரின் மனைவி மூலமாக ஊடக வாயிலாக அறிந்து கொண்டு மிகவும் வருத்தமுற்றார். ஆக இதை பயன்படுத்தி சோசியல் மீடியாக்களில் பேட்டி என்ற பெயரிலே ஒரு ஒழுக்கமான, இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த 100% மனிதனாக வாழ்கின்ற திரு ஏஆர் ரஹ்மான் அவர்களை பற்றி அவதூறு பரப்பி வருகிறார்கள். ஆக அவர்கள் பேட்டி கொடுக்கும் பொழுதே என்னை வாழ வைக்கும் யூடியூப் ரசிகர்களுக்கு நன்றி என்று சொல்கிறார்கள். இன்னொருவர் ஏதோ இவருக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற அளவில் புட்டு வைக்கிறார். ஒவ்வொன்றையும் அனைத்தும் அவதூறு. ஆக இந்த 2 பேர், ஒருவர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள், இன்னொருவர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஆக இந்த இருவரும் ரஹ்மானுக்கு எதிராக, அவரின் அந்த தூய்மையான வாழ்விற்கு மிகவும் அவதூறான அளவிலே பேட்டி கொடுத்து வருகிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. என்னை பொறுத்தவரை இவர்களுக்கெல்லாம் எப்படி இந்த தகவல்கள் வருகிறது? நான் நினைக்கிறேன், வசதி படைத்த வீட்டு பணியாளர்கள், பிரபலங்களின் வீட்டில் பயணிக்கின்ற, வேலை பார்க்கின்ற பணியாளர்கள் மூலமாக அவர்கள் அந்த குடும்பத்தில் நடக்கின்ற சில சின்ன விஷயங்களை அருகிலே இருக்கின்ற அயன் போன்ற கடைகளில், காய்கறி விற்கும் கடைகளில், இப்படி பல கடைகளுக்கு செல்லும் பொழுது யதார்த்தமாக சில விஷயங்களை பேசி வருகிறார்கள். அதை ரூட் எடுத்து மோப்பம் பிடித்து இவரை போன்ற இந்த சோசியல் மீடியாக்களை வைத்து வருமானம் ஈட்டி வரும் இவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக இது கிடைத்து அவர்கள் சொல்கிறார்களோ என்ற அச்சம் வருகிறது. ஒரு சின்ன வேண்டுகோள், வசதி படைத்தவர்கள், பிரபலங்களில் வீட்டில் வேலை பார்க்கும் பணியாளர்களிடம் மிகவும் கவனமாக இருங்கள். ஏனென்றால் உங்கள் வீட்டில் நடக்கின்ற பல
நல்லது கெட்டதுகள் வெளியே வருவது இவர்களால் தான் இருக்கும். உள்நோக்கத்தோடு ஒரு சில பேர் சொல்லலாம், ஆனால் பல பேர் யதார்த்தமாக சொல்வது தான். ஆக இந்த சோசியல் மீடியாக்களை எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரு நல்ல வீடியோக்களை, நல்ல செய்திகளை டிக்டாக்கிலோ இன்ஸ்டாகிராமிலோ நாம் போடுகின்ற பொழுது அதற்கு அதிகமான கமெண்ட் வராது, அதிகமான லைக் வராது. பைத்தியக்கார மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணனா அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. அவர்களின் பெயரை கூட சொல்லலாம், தவிர்க்கிறேன். ஆக பிக் பாஸ் வரை வந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். பைத்தியக்காரன் ஒன்று அந்த டிக்டாக் இன்ஸ்டாகிராமில் பாடி ஆடி நடித்து ஒரு முட்டாள்தனமான செயல்பாட்டை செய்து மிகப்பெரிய அளவில் வந்தவர்கள் இருக்கிறார்கள். அது கூட அவர்களுக்கு திறமையாக இருக்கட்டும். ஆக ரஹ்மான் விஷயத்திலே அது 4 சுவற்றுக்குள் இல்லாமல் வெளியே வந்த காரணத்தினால் அவர் மீது இல்லாததையும் பொல்லாததையும் சொல்கிறார்கள். என்னை பொறுத்தவரை இன்று வெள்ளிக்கிழமை வல்ல அல்லாஹ்விடம் துஆ செய்கிறேன். சகோதரி சாய்ரா பானு அவர்கள் மனம் திருந்தி அவரின் அந்த விவாகரத்து எண்ணத்தை மாற்றிக்கொண்டு 29 ஆண்டு காலம் மகிழ்ச்சியோடு வாழ்க்கையில் ஒன்றி இணைந்த இந்த ஜோடி மீண்டும் நல்ல முறையில் வர வேண்டும். அதற்கு என்னுடைய துவாவை நான் இறைவனிடம் கேட்டுக்கொள்கிறேன். ரஹ்மான் மீது ஒரே ஒரு சின்ன தவறுகள் இருக்கலாம். அது என்னவென்றால், ஒவ்வொரு மனைவியும் கணவன் நம்மோடு பேச மாட்டானா, நம்ம எங்கேயும் அழைத்து செல்ல மாட்டானா, நாம் கேட்பதை வாங்கி தர மாட்டானா என்ற அளவிலே இயங்குவது இயற்கை. ஆனால் உலக அளவிலே மிகவும் பிஸியாக இருக்கின்ற திரு ரஹ்மான் அவர்களுக்கு இது ஒரு நெருக்கடியை தான் தரும் என்று நினைக்கிறேன். காரணம், அவர் குடும்பத்திற்காக நேரத்தை செலவிடவில்லை என்பதே இந்த விவாகரத்திற்கு காரணமாக இருக்கும் என்றே நான் 100% நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் இந்த இரு மனங்களும் இணைய வேண்டும். குடும்பத்திற்காக கொஞ்சம் ப்ளீஸ் ரஹ்மான் அவர்களே, குடும்பத்திற்காக உங்கள் நேரத்தை ஒதுக்குங்கள். உங்கள் மன வாழ்க்கை 30 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று சொல்லி மனம் மகிழ்ந்த ரஹ்மான் அவர்களே, 300 ஆண்டுகள் கூட நீங்கள் மனமகிழ்வோடு மகிழ்ச்சியோடு நல்ல உடல் நலத்தோடு நீண்ட ஆயுளோடு நிறைந்த செல்வத்தோடு இந்தியாவிற்கு இன்னும் பெருமை சேர்க்கின்ற அளவிலே உங்களை நேசிக்கின்ற என்னை போன்ற பல கோடி ரசிகர்களை நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. தயவு செய்து இதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று நம்புகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இது நேரடியாக ரஹ்மான் அவர்களுக்கும் ரஹ்மான் குடும்ப விஷயத்திலே அவதூறு பரப்பி வரும் சில நாதாரிகளுக்கும் இது. நன்றி.